திருவண்ணாமலை அருகே அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் மெத்தன போக்கை காட்டி வரும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள செந்தமிழர் நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மேலும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மத்திய தொலைத்தொடர்பு அலுவலகம், கால்நடை மருத்துவமனை, அரசு மாணவர்கள் விடுதி, காவல் நிலையங்கள், மின்வாரிய அலுவலகம், அஞ்சல் துறை அலுவலகம் ஆகியவை இந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த பகுதியில் சாலை, கழிவுநீர் கால்வாய்கள், மழைநீர் வடிகால்வாய் என எந்தவித அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன்படி பேரூராட்சியாக இருந்த செங்கம் தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகும் எந்தவித அடிப்படை வசதிகள் சார்ந்த பணிகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த நகராட்சி ஆணையாளர் பாரத் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தார். இதனை ஏற்று போராட்டம் நடத்தும் முயற்சியை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வரை நியமிப்பது என்பன உள்ளிட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் பிரிவுகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் ஒருவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது எனவும் அதை திரும்ப பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியது சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிரானது எனவும் கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசின் இந்த சட்ட மசோதாக்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிராக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசியல் நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழகத்துக்கான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் 9வது நிர்வாக குழு கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்கிறார். இதற்காக அவர் நாளை மாலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்து முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்துக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்வதாகவும், சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் மேசைக்கு அடியில் கால் பிடிக்கும் பழக்கத்தை கைவிடாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே சோதனை நடவடிக்கையில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி தன்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச கூசவில்லையா எனவும் அவர் வினவியுள்ளார். இப்போது கூட தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழகத்துக்கான நிதியை போராடி பெறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த 6 நாட்களாக அதிகரித்து வருகிறது. இதனால் நேற்று முன்தினம் நீர்வரத்து வினாடிக்கு 9683 கனஅடியாக இருந்த நிலையில் நேற்று வினாடிக்கு 12819 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 109.33 அடியில் இருந்து நேற்று காலை 110 இருந்து 0.3 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 78.45 TMC ஆக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் முழு கொள்ளளவான 120 அடியை விரைவில் எட்ட வாய்ப்புள்ளது. எனவே நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி கரையோர பகுதிகள் மற்றும் அணைக்கு வரும் நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு 9 மாவட்டங்களில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றதாகவும் இத்தேர்தல் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வார்டு நிர்ணயம் மற்றும் ஒதுக்கீடு செய்து முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் வார்டு மறுவரையை மற்றும் ஒதுக்கீடு தொடர்பாக முடிவு செய்யப்பட்ட பிறகே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது எனவும், ஆனால் தற்போது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலுக்கான வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பாதி வாக்காளர்களின் புகைப்படம் இல்லை எனவும், எனவே தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை உறுதிப்படுத்துவதோடு வார்டு ஒதுக்கீட்டையும் முடிவு செய்ய வேண்டும் எனவும், அதன் பிறகே 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி காலி பணியிடத்திற்கான தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். அதன்படி வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்வதோடு வார்டுகள் ஒதுக்கீடு குறித்தும் முடிவு செய்ய வேண்டும் என கூறி உள்ளாட்சி காலி பணியிடத்திற்கான இடைத்தேர்தலை நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர்.